ரயில் ஓட்டுநர்களிடம் ஏன் ஒரு வளையம் கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அந்த சிறிய வளையத்தின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. 1990களுக்கு முன்பாக ரயிலில் பயணிக்கும் போது நாம் அதிகம் ஸ்டேஷன் ஊழியர்கள் கையில் ஒரு பெரிய வளையத்தை வைத்து கொண்டு நிற்பதை பார்த்திருப்போம். சில நேரங்களில் அந்த வளையத்தை ரயில் ஓட்டுநரிடம் கொடுப்பதையும் வளையத்தை வாங்கிக் கொள்வதையும் பார்த்திருப்போம். இன்றும் சிலருக்கு அது என்ன வளையம் என்று தெரிவதில்லை, இது எதற்கு பயன்படுகிறதும் என்று தெரிவதில்லை. இந்த காணொளி மூலியமாக சிலவற்றை தெரிந்து கொள்வோம். ஹே காய்ஸ், வெல்கம் டு VFact 63. தெரியாததை தெரிந்து கொள்வோம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். இப்போது நமக்கு தெரியும் ரயில்வே அமைப்பு மிகவும் நவீன கணினி கட்டுப்பாடு, மின்சார சிக்னல் என்று பல தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கணினி கட்டுப்பாடு, மின்சார சிக்னல் போன்ற முக்கிய வசதி இல்லை. அந்த காலத்தில் பல ரயில் பாதைகள் ஒற்றை தண்டவாளமாகவே இருந்தன. அதாவது ஒரு பாதையில் 2 ரயில்கள் செல்ல வேண்டியிருந்தது. 2 ரயில்களும் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே வந்தால் பெரிய விபத்து நடக்கும் என்பதால் இதனை கட்டுப்படுத்தவே அதிகாரிகள் ஒரு முக்கிய முறையை உருவாக்கினர். அதுவே நாம் பேசிக்கொண்டிருக்கும் டோக்கன் முறை. ஒரு ஸ்டேஷனுக்கும் அடுத்த ஸ்டேஷனுக்கும் ஒரு சிறப்பு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் இருந்தால் மட்டுமே அந்த ரயில் பாதையில் செல்ல முடியும். வேறு எந்த ரயில்களும் அந்த பாதையில் செல்ல முடியாது. இந்த டோக்கன் பொதுவாக உலோக வடிவிலோ அல்லது ஒரு அடையாளம் போல் இருக்கும். அதை எளிதாக மாற்றிக்கொள்ளவே இந்த வளையத்தில் பொருத்தி மாற்றிக்கொள்வார்கள். இதனாலே நாம் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண வளையம் போல் தோன்றுகிறது. சில நேரங்களில் ரயில் ஸ்டேஷனில் நிற்காது. அப்போது வளையத்தை கொடுக்க முடியாது. இதற்கு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பின்னாளில் ரயில் செல்லும் போதே அதை மாற்றிக்கொண்டனர். இன்று நவீன சிக்னல் அமைப்புகள் வந்த பிறகு இந்த டோக்கன் முறை பல இடங்களில் நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆனால் சில பழைய பாதைகளில் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பகுதிகளில் இதை காண முடிகிறது. இந்த டோக்கன் முறை முக்கியமாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, ஜப்பான், இந்தியா உட்பட்ட நாடுகளில் செயலில் இருந்தது. இங்கிலாந்தை சேர்ந்த ஹென்றி வுட்ஹவுஸ் என்பவர் ஸ்டாண்டர்ட் டனல் பகுதியில் இந்த திட்டத்தை முதல் முறையாக முன்வைத்தார்.